ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆ, சரி. இப்போ கொஞ்சம் போல வாமலியர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல எடுத்துக்கிறோம். நமக்கு பெருசா ஒன்றும் தேவைப்படாது. மூக்கு வர்றப்ப ஜாஸ்தி பண்ணுச்சுன்னா வண்டி இருந்தால் எடுத்துக்கிருவோம் நம்ம. மூக்கு வர்றப்ப பிரஷியன் ப்ளூ ஒரு வேலை வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். ஆ, இப்ப நம்மளுக்குள்ள கதை பேசிக்கிறோம். சரியா? ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. பிரிட்ஜ் அகாடமி ரெக்கார்டிங்லயும் இது இருக்குன்றது இருந்தாலும், அதாவது அவங்கள பத்தி பேச போறோம் ஒண்ணு. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் அப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஏன் ரெடி பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து அலௌட் இது வந்து என்னன்னா, அலௌடுன்னு எதை சொல்றேன்னா, பிரிஸ்கிரைப்ட். இவ்வளவுதான் அது கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இது என்னன்னா, இந்த கூகுள் மீட் இருக்கு பாத்தீங்களா? அந்த கூகுள் மீட்ல இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங் இருக்கு பாருங்க. அதுக்கு அவங்க பே பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜ் அகாடமி வந்து அதுக்கு பே பண்ணி தான் அந்த ரெக்கார்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பே பண்ணாம அந்த ரெக்கார்டிங் நடத்த முடியாது. சரியா? அந்த ரெக்கார்டிங் மாத்திரம் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. மீதி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நானும் ராமச்சந்திரன் சாரும் இப்படி ஒண்ணு செய்வோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிருவோம். இந்த ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம் நாங்க ரெண்டு பேரும். இருக்கு இல்லைன்றது வந்து வேற விஷயம், உங்களுக்கு தான் தெரியும் அது. ஆஹ் அந்த ரெக்கார்டிங்கோட இந்த ரெக்கார்டிங் வந்து இன்னும் கிளியரா இருக்கு. ஆனா நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அதனால இதை கண்டினியூ பண்ணோம் நாங்க. அதனால நான் வந்து பிரிட்ஜ் அகாடமிட்ட வந்து இதுக்கு சொல்யூஷன் கேட்க முடியாது. என்னன்னா ஐயர் சார் போயிட்டாரா? போயிட்டாரா? இப்படி ஒரு வசதி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் ஐயர் சாரும் யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்சதுதான் இந்த இந்த வேலை, எங்களுடைய வேலை. அதனால இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் போல எல்லோ எடுத்துக்கிறேன். இது இவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டாமான்னு யோசிச்சேன். ஆனா போகுதுன்றப்ப அது பாட்டுக்கு போகட்டும்னு விடுறேன். பாக்கலாம், அது அப்படியே அந்த இடத்த merge பண்ணி விட்டுறணும். இப்ப இந்த இடத்துல லேசா ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு. அந்த அந்த பள்ளத்தை அப்படி லேசா காட்டுறோம் நம்ம. காட்டிட்டு இங்க இருந்து ஒரு ஷேடோ ஒண்ணு இறங்குது.
ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆ, சரி. இப்போ கொஞ்சம் போல வார்மலியர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல எடுத்துக்கிறோம், நமக்கு பெருசா ஒன்றும் தேவைப்படாது. மூக்கு வர்றப்ப ஜாஸ்தி பண்ணிச்சுன்னா வண்டி இருந்தால் எடுத்துக்கிருவோம் நம்ம. மூக்கு வர்றப்ப பிரஷன் ப்ளூ ஒரு வேலை வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். ஆ, இப்ப நம்மளுக்குள்ள கதை பேசிக்கிறோம், சரியா? ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. பிரிட்ஜ் அகாடமி ரெக்கார்டிங்லயும் இது இருக்குன்றது இருந்தாலும், அதாவது அவங்கள பத்தி பேச போறோம் ஒண்ணு. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் அப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஏன் ரெடி பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து அலௌட் இது வந்து என்னன்னா, அலௌடுன்னு எதை சொல்றேன்னா, பிரிஸ்கிரைப்ட், இவ்வளவுதான் அது கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இது என்னன்னா, இந்த கூகுள் மீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூகுள் மீட்ல இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங் இருக்கு பாருங்க, அதுக்கு அவங்க பே பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜ் அகாடமி வந்து அதுக்கு பே பண்ணி தான் அந்த ரெக்கார்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பே பண்ணாம அந்த ரெக்கார்டிங் நடத்த முடியாது, சரியா? அந்த ரெக்கார்டிங் மாத்திரம் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆஹ், மீதி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நானும் ராமச்சந்திரன் சாரும் இப்படி ஒண்ணு செய்வோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிருவோம். இந்த ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம் நாங்க ரெண்டு பேரும். இருக்கு இல்லைன்றது வந்து வேற விஷயம், உங்களுக்கு தான் தெரியும் அது. ஆஹ், அந்த ரெக்கார்டிங்கோட இந்த ரெக்கார்டிங் வந்து இன்னும் கிளியரா இருக்கு, ஆனா நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அதனால இதை கண்டினியூ பண்ணோம் நாங்க. அதனால நான் வந்து பிரிட்ஜ் அகாடமிட்ட வந்து இதுக்கு சொல்யூஷன் கேட்க முடியாது. என்ன ஐயர் சார் போயிட்டாரா? போயிட்டாரா? இப்படி ஒரு வசதி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் ஐயர் சாரும் யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்சதுதான் இந்த இந்த வேலை, எங்களுடைய வேலை. அதனால இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் போல எல்லோ எடுத்துக்கிறேன். இது இவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டாமான்னு யோசிச்சேன், ஆனா போகுதுன்றப்ப அது பாட்டுக்கு போகட்டும்னு விடுறேன். பார்க்கலாம், அது அப்படியே அந்த இடத்த merge பண்ணி விட்டுறணும். இப்ப இந்த இடத்துல லேசா ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு, அந்த அந்த பள்ளத்தை அப்படி லேசா காட்டுறோம் நம்ம. காட்டிட்டு இங்க இருந்து ஒரு ஷேடோ ஒண்ணு இறங்குது.
ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல அப்படி போகுது அது. சரியா, இதோட வந்து இந்த இடத்த நான் வந்து விட்டுற போறேன். இதோட நிறுத்திடுவோம் இந்த இடத்த. ஏன்னா இதுக்கு மேல அதை கொண்டு போனோம்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், அப்புறம் முகத்துக்கு கீழே அப்படியே கொண்டு போகணும். ஆஹ் இந்த இடத்துக்கு போயிடுவோம் நம்ம. ம், போயிட்டு இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று வந்துருது. ஏன்னா இந்த நம்ம சைடுல இருக்கிறது இது, இது சைடுல இருக்கு இல்லையா? இந்த இடம் சைடுல வருது. இந்த இடம் மேடா இருக்கு. இந்த இடம் மேடா இருக்கு, அதனால அந்த இடத்துல ஹைலைட் பிடிக்குது. சரியா, அந்த இடத்துல ஹைலைட் பிடிக்குது. ஒரு கண்ணு கிளியரா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணுக்கு வந்து இப்ப நம்ம ஷேடோ கொடுக்கலாம். இந்த கண்ணுக்கு அப்புறம் வருவோம் நம்ம. ம், இப்ப லைட் இந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்க வந்து ஹைலைட் இங்க ஜாஸ்தி இருக்கு இல்லையா? ஹைலைட்னு அதனால தானே சொல்றோம், ஜாஸ்தி இருக்குன்றதுனால தான் ஹைலைட்ன்றோம். இருங்க, அது கொஞ்சம் டார்க் உள்ள போய்கிட்டே இருக்கு. டார்க் எடுத்துடுறேன் நான். அந்த இடத்துல ஹைலைட்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே ஹையா இருக்கு அந்த இடத்துல லைட்டுன்னு அர்த்தம். இப்ப இங்க வந்து அந்த லைட் வந்து கம்மியாகும். இங்க டார்க் வந்து, அதாவது இந்த இடத்துல டார்க் கம்மியாகும், சாரி. ஏன்னா அந்த லென்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த இடத்த. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது நம்ம நம்ம லெசன்ல வந்துச்சு இது. ரைட்டா? இப்ப கண்ணுடைய ஐ லேஷஸ் வந்து நம்ம அப்புறம் வரைவோம். இப்போ நம்ம ஐ லேஷஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். டிராயிங் மாத்திரம் கரெக்டா போட்டு வச்சுக்கிடுவோம். இப்ப அங்க வந்து ஒரு மடிப்பு வந்து நல்ல ஒரு மடிப்பு ஒண்ணு வரும். அப்படி ஒரு மடிப்பு ஒண்ணு வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி வச்சிடறோம். இந்த கண்ணுக்கு வந்துருவோமா? முதல்ல அதானே போடுறோம் நம்ம. என்ன பேசுறது கேட்டுட்டு இருக்கா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? ஓகே, ஓகே.
ஏன் ஆஃப் ஆகுதுன்னு ஷுவரா தெரியல எனக்கு. ஓகே. ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதை கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை நின்று போயிடும். சரியா? அதனால நான் பாட்டுக்கு நம்ம செஞ்சுட்டே இருப்போம். எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வருதோ அவ்வளவு தூரத்துக்கு வருதோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம வந்து ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை. கொஞ்சம் ப்ளூஷா இருக்கு, கொஞ்சம் ப்ளூஷா இருக்கு. சரியா? நான் அதனால கொஞ்சம் ப்ளூஷாவே போட்டுறேன் அதை. இங்க இது வரைக்கும் ஹைலைட் எங்கேயுமே இல்லை. ஒரு ஃபிளாட் கலர் தான் வந்திருக்கு, ஃபிளாட் லைட் தான் வந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை வச்சு நான் என்ன செய்றேன், அதை merge பண்ணி விட்டுறேன். merge பண்ணி விடுறது என்னுடைய பர்சனல் பழக்கம். உங்கள்ட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான். சில பர்சனல் பழக்கங்கள் இருக்கு. இதை இப்படி செஞ்சு விட்டோம்னா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால அதை நான் செய்யறேன். அது வந்து ஜென்ரலா வந்து செய்யாம இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. செய்யக்கூடாதுன்றது வந்து அவங்க ஒருத்தவங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ வந்து நான் வந்து பென்சிலை வச்சு நீங்க வந்து தேய்ச்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சில ஆர்டிஸ்ட் வந்து தேய்ச்சி விடுறத வச்சு சில எஃபெக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேய்ச்சி விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க, இல்லையா? அப்ப ரெண்டு பேருக்கான டீச்சிங்ல வந்து முரண்பாடு ஏற்படுது. அதை என்ன பண்றது? முரண்பாடு ஏற்படுறது, முரண்பாடு ஏற்படுறலாம். அதான் அதான் இதுல வேற என்ன சொல்றது, திருவிளையாடல்ல இவருக்கும் நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வந்துடும். அப்ப இவர் இறங்கி வந்து, ராஜா இறங்கி வந்து, புலவர்களுக்குள்ள சண்டை நடக்கிறது இப்படி நடக்கிறது நல்லா இல்ல அப்படின்னாரு. இல்ல புலவர்களுக்குள்ள சண்டை எப்பனாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை நிறுத்தவே முடியாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கான்ட்ரவர்சி வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவங்க வந்து அந்த வேலையில ஈடுபாட்டோட இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இந்த இந்த கான்ட்ரவர்சியும் அதோட சேர்ந்ததுதான். அப்ப என்ன செய்யறோம் இங்க? என்னன்னா எனக்கு வந்து பேச்சை குறைச்சிக்கிறணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பேச்சு கேட்காதப்ப பேசி என்ன பிரயோஜனம் இருக்குன்ற. அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி அப்படி சரிஞ்சு அப்படி வருது அந்த ஷேடோ. அதை merge பண்ணும்போது நான் வந்து இங்க ஜாஸ்தி பண்ணுவேன் இல்லையா? இங்க ஜாஸ்தி பண்ணி இங்கேயும் ஜாஸ்தி பண்ணி அப்படி வர்றப்ப அதை வந்து ஒரு மாதிரி merge பண்ணி விட்டுறணும். merge பண்ணி விட்டுட்டு சாஃப்ட் ஆக்கிடணும். சாஃப்ட் ஆக்குறப்ப வந்து லேசா ப்ளூயிஷ் டோன் ஒன்று கொடுத்துட்றோம். சரியா? ஒரு ப்ளூயிஷ் டோன் ஒன்று கொடுக்குறோம். எங்க இருந்து கொடுக்குறோம்? இங்க இருந்து கொடுக்குறோம் ப்ளூயிஷ் டோன். இங்க வந்து அந்த பிங்க் டோன் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துல அந்த பிங்க் டோன் இல்ல. எங்க பிங்க் டோன் வருதுன்னா இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல நல்ல அந்த பிங்க் டோன் வருது. எதோட சேர்த்து வருது? ஹைலைட்டுகளோட சேர்த்து அந்த இடத்துல பிங்க் டோன் வருது. சரியா? ஒரு டார்க் வைக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல அந்த பிங்க் டோன் இங்கெல்லாம் கொண்டாந்துருக்கோம் பாத்தீங்களா? அப்ப அந்த டார்க் வைக்கிறப்ப அந்த பிங்க் டோனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறலாம். ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. மணி 1:15 ஆகுது. இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு இல்லையா? 3/4 மணி நேரத்தை நான் வந்து மூக்கு உதடு ரெண்டையும் போட்டாகணும். சரியா? போட்டுடலாம். என்ன இன்னைக்கு திடீர்னு ஒரே அமைதியாயிருச்சு மோகன்? மோகன், சொல்லுங்க சார். திடீர்னு ஒரே அமைதியாயிருச்சு. என்னது, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, ஒரு கேள்வியும் இல்ல. தூங்கிட்டீங்களா?
தூங்கிட்டீங்களா? ரொம்ப குறைச்சலா தான் ரெக்கார்டிங் வரப்போகுது. ஏன்னா ரெக்கார்டிங் கட்டாயி வருது. நம்ம சவுண்டு தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இது என்னடான்னா விஷுவலே வர மாட்டேங்குது இப்ப. அதுக்கு என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியுது. ஆனா இப்ப செய்ய முடியாது. அதுதானே ப்ராப்ளம். நான் இந்த புருவத்தை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த புருவத்துக்கு போறேன். சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நான் வந்து அந்த அந்த கண்ணு அடுத்த கண்ணு செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? அது ஈரமா இருக்கு. கம்ப்ளீட்டா ஈரமா இருக்கு. அதுல கை வச்சேன் அப்படின்னா ஒண்ணு கண்ணு டெஸ்ட்ராய் ஆகுறது ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து கலர் எடுத்துட்டு வெளியே வந்துரும். அப்புறம் அதை கரெக்ட் பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அதனால அதுகளெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கு. நானும் ஐயர் சாரும் சேர்ந்து அது யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பத்தி. வாங்கிட வேண்டியதான் ஒரு சாஃப்ட்வேர். இப்ப என்ன பண்ண முடியாது. ஆஹ் அப்படின்னா டாலர்ஸ்ல கேக்குறான். சரியா? டாலர்ஸ்ல கேக்குறான் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் இல்ல நீ அனுப்புனது தப்பிதம்னா அவன்கிட்ட ரிட்டர்ன்ஸ் வாங்குறது கூட இம்பாசிபிள். நடந்திருக்கு. மீனிங் உங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எங்களுக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அனுப்புறேன்னுவான், அந்த அனுப்புறேன்னுவான். அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காசு செலவழிக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. காசு செலவழிக்கிறது கஷ்டமான காரியம் இல்லைன்னு நான் சொல்லல. அதாவது காசை நம்ம பாட்டுக்கு செலவழிக்கலாம். காசு செலவழிக்கிறதுல என்னங்க இருக்கு? அப்படி சொல்ல வரல நான். ஆனால் செலவழிக்க வேண்டியதுக்கு செலவழிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பயந்துகிட்டு நிக்க வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்றதுல வந்து செஞ்சிடலாம். ஆனால் இப்படி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுல கவனம் செலுத்தாம செலவழிச்சுட்டு அப்புறம் ஆமையா அதே மாதிரி நடந்துருச்சான்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்குன்ற இல்லையா? அது அவங்க இருந்து வந்து அப்படி சேருது. அது இந்த கண்ணை இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் இருக்கு பாத்தீங்களா? அந்த மெத்தட்ல அப்படியே செஞ்சு பாருங்க. சரியா? இதே மெத்தட்ல அப்படியே செஞ்சு பாருங்க. ரிசல்ட் இல்ல. ஃபைனல் ரிசல்ட்டை பத்தி நான் சொல்லல. மெத்தடை பத்தி சொல்றேன். மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த கலர் வச்சேன், அந்த இடத்துல இந்த கலர் வச்சேன், எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ம் அதன் மூலமா நீங்க வந்து செஞ்சு பாருங்க. சரியா? இந்த இடத்துக்கு டார்க் லைன் அப்புறம் போட்டுக்கிறோம். அந்த கண்ணுக்கு போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு டார்க் லைன் அப்புறம் போட்டுக்கிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இடத்த மாத்திரம் ஒரு 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 சின்ன வாஷ் ஒன்று சின்ன வாஷ் ஒன்று கொடுத்துட்டு பெரிய ப்ரஷ் எடுத்து
ஓகே. அத லேசா டச் பண்ணத்தான் வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த இரிட்டேஷன் இது மேல வர ஆரம்பிக்குது. ஒர்க் மேல வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மள பார்த்து இருக்கிறதுனால லேசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறலாம். அப்படி போகக்கூடாது அது. அப்படி போயிருது அது. இருங்க வர அது என்ன செய்யணும்னா எடுத்துட வேண்டியதுதான். அப்படி வெளியில போறது வந்து அவ்வளவு தூரத்துக்கு நல்ல ஐடியாவா தெரியல எனக்கு. அதனால அதை அப்படி எடுத்துருவோம். ஆ? அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை டச் பண்ணவே முடியும் நம்ம. இது என்னன்னா இங்க கண்மையும் போட்டிருக்காங்க. மேல வந்து கண்ணுக்கு அந்த முடிய வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. மஸ்காரா போட்டிருக்காங்களா இல்லாட்டி மஸ்காரா தான் போட்டிருக்காங்க. சரியா இது வரைக்கும் சரியா? சரி இப்போ வந்து மூக்குக்கு போயிடுவோமா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒண்ணு போட்டுருவோமா? சரி இதுல எதுவும் கேள்விகள் இருக்கா யாருக்கும்? இதுல எதுவும் கேள்விகள் இருக்கா யாருக்கும்? இல்ல. ஓகே. மூக்கையும் கொஞ்சம் 3/4 போடுவோமா? ஒரு மூக்கு ஒண்ணு டவுன்லோட் பண்ணி. ஏன்னா போதும் இல்லையா எவ்வளவு காட்டுனதாயிரு? சூப்பரா இருக்குண்ணே. சரி இல்ல. இதுக்கப்புறம் திரும்ப தனியா பண்ண போறீங்க இல்ல? நோஸ் என்னையா? நோஸ் எதையா? தனியா. நோஸ். நோஸ் தனியா பண்ண போறேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் போர்ட்ரேட்டே இருக்கே நமக்கு. அதான். ஓகே. போர்ட்ரேட்டே கண்ணு இருக்கு. பிரமாதமா. இது ரொம்ப தகராறு பண்ணுதியா ரெக்கார்டிங். இது ஆஹா. ரொம்ப தகராறு பண்ணுது. அது எடுத்துட்டு ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு தடவை எடுத்துட்டு ஒரு தடவை போட்டேனே நான். எடுத்துட்டு கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஒரு தடவை போட்டேன். அதுக்கப்புறமா இப்படி தகராறு பண்ணுது அது. ஓ இல்ல நோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஹியூமன் நோஸ்ன்னு வேற போடணுமா? வெறும் நோஸ்ன்னு போட்டா பத்தாது போல இருக்கு. சரி இல்ல 3/4 இதுக்கும் 3/4 பிடிக்கலாமான்னு பாக்குறேன்னா. ப்ரொஃபைல் வேண்டாம்ல? நோஸ் ரிங்கோட வருது அது. அல்லது 3/4 நோஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. வேற நம்ம நகைக்கு போயிட்டாங்க. ஊ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே. அதை லேசா டச் பண்ணத்தான் வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த இரிட்டேஷன் இது மேல வர ஆரம்பிக்குது. ஒர்க் மேல வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளை பார்த்து இருக்கிறதுனால லேசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறலாம். அப்படி போகக்கூடாது. அது அப்படி போயிருது. அது இருங்க வர அது என்ன செய்யணும்னா எடுத்துட வேண்டியதுதான். அப்படி வெளியில போறது வந்து அவ்வளவு தூரத்துக்கு நல்ல ஐடியாவா தெரியல எனக்கு. அதனால அதை அப்படி எடுத்துருவோம். ஆ? அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை டச் பண்ணவே முடியும் நம்ம. இது என்னன்னா இங்க கண்மையும் போட்டிருக்காங்க. மேல வந்து கண்ணுக்கு அந்த முடிய வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. மஸ்காரா போட்டிருக்காங்களா இல்லாட்டி மஸ்காரா தான் போட்டிருக்காங்க. சரியா? இது வரைக்கும் சரியா? சரி, இப்போ வந்து மூக்குக்கு போயிடுவோமா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒண்ணு போட்டுருவோமா? சரி, இதுல எதுவும் கேள்விகள் இருக்கா யாருக்கும்? இதுல எதுவும் கேள்விகள் இருக்கா யாருக்கும்? இல்ல. ஓகே. மூக்கையும் கொஞ்சம் 3/4 போடுவோமா? ஒரு மூக்கு ஒண்ணு டவுன்லோட் பண்ணி. ஏன்னா போதும் இல்லையா எவ்வளவு காட்டுனதாயிரு? சூப்பரா இருக்குண்ணே. சரி இல்ல. இதுக்கப்புறம் திரும்ப தனியா பண்ண போறீங்க இல்ல? நோஸ் என்னையா? நோஸ் எதையா? தனியா. நோஸ். நோஸ் தனியா பண்ண போறேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் போர்ட்ரேட்டே இருக்கே நமக்கு. அதான். ஓகே. போர்ட்ரேட்டே கண்ணு இருக்கு. பிரமாதமா. இது ரொம்ப தகராறு பண்ணுதியா ரெக்கார்டிங். இது ஆஹா. ரொம்ப தகராறு பண்ணுது. அது ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு தடவை போட்டேனே நான். கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஒரு தடவை போட்டேன். அதுக்கப்புறமா இப்படி தகராறு பண்ணுது அது. இல்ல நோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஹியூமன் நோஸ்ன்னு வேற போடணுமா? வெறும் நோஸ்ன்னு போட்டா பத்தாது போல இருக்கு. சரி இல்ல 3/4 இதுக்கும் 3/4 பிடிக்கலாமான்னு பாக்குறேன்னா. ப்ரொஃபைல் வேண்டாம்ல? நோஸ் ரிங்கோட வருது அது. அல்லது 3/4 நோஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. வேற நம்ம நகைக்கு போயிட்டாங்க. ஊ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு சிஸ்டமே இல்லாம இருந்துச்சு.
இப்போ ரீசெண்டாக தான் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தோம் உள்ள. 12th இருந்து தான் 10th இருந்து தான் அவன் ஆரம்பிச்சிச்சு அது. ஆஹ் அதுக்குள்ள வந்து ஒரு 5-6 தடவை இது மாதிரி நடந்திருக்கு. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டம் ஆகல. அதுலதான் ப்ராப்ளம் ஆகுது எனக்கு. சரியா, இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, கண்ணை வரைய போறது இல்ல. சரியா, நோஸை வரைய போறேன். நோஸை வந்து நான் உங்களுக்கு இந்த சைட்ல பென்சில்ல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டு வர்றது ஏன் இப்படி மாறுதுன்றது ஃபுல் ஃப்ராண்டல்ல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, நேருக்கு நேரா பார்த்தோம் பாருங்க. அந்த பாக்கறதுல இருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கதான் புருவம் வர ஆரம்பிக்குது. புருவம் எங்க வர ஆரம்பிக்குது? இப்படி வர ஆரம்பிக்குது புருவம். சரியா, இந்த இடத்துல புருவம் வர ஆரம்பிக்குது. நம்ம அதை காட்ட போறது கிடையாது. இப்படியே வந்து அப்படி திரும்புது. இப்ப இந்த இடத்துல இப்படி மேடை ஏறுது பாத்தீங்களா, அதே மாதிரி லேசா மேடு ஏறி இறங்குது பாருங்க. சரியா, உங்க எல்லாட்டையும் இருக்கு நினைக்கிறேன் இல்லையா, எல்லாட்டையுமே இருக்கு. அதனால அப்படியே இறங்கி லேசா அந்த இடத்துல திரும்பி மேடு ஏறுது. மேடு ஏறி அப்படி திரும்பி இந்த இடத்துல லேசா மேடு ஏறி அப்படி திரும்பி அப்படி இறங்கிருதா, அப்படி வந்துடுது அது. வந்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த நாசி துவாரம் வருது. நாசி துவாரம் எப்படி வந்து அப்படி கீழே இறங்குது. அப்படி இருக்கு. நாசி துவாரத்தோட அந்த பகுதி தெரியுது, இந்த பகுதி இவ்வளவுதான் தெரியுது. அது சரி, ரொம்ப பெருசா போட்டேன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் சிறுசாக்கிக்கும். அப்ப எப்படி இது சிறுசாக்குறதுக்கு நம்மளுடைய சிஸ்டம் என்ன, நமக்கு வயர் மெஷ் செஞ்சுக்கிட்டே வருவோம்னு சொல்லுவோம். நம்ம வயர் மெஷ் இங்க செய்யல. இப்ப இது வரைக்கும் வந்தாச்சுன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோடு போட்டுறோம். என்ன இந்த கோடு? அந்த இடத்துல மடங்கி இப்படி கீழே வருது இல்லையா, அப்ப அந்த இடத்துல அப்படி கொண்டு போறோம். அதை கொண்டு போயிட்டாருன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ ஒன்று வருது. அந்த ஷேடோ எப்படி வருது? இப்படி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாகி திரும்பி இந்த இடத்துல சிறுசாகி அப்படி திரும்புது. அப்படி திரும்பி அந்த இடத்துல அப்படி வந்துருது. அது அப்படி போயிருது. இங்க இருந்து இப்படி கீழே இறங்குது. இங்க இருந்து அப்படி திரும்புது. அது இங்க இருந்து திரும்பிச்சுன்னா இங்க இருந்து இப்படி கீழே இறங்குது. திரும்ப இங்க ஒரு ஷேடோ ஒன்று வருது. இங்க ஒரு ஷேடோ, இங்க ஒரு ஷேடோ. இப்போ வயர் மெஷ் எடுத்துட்டு வந்தோம்னா இங்க இருந்து இப்படி வெளியில வருது, அப்படி உள்ள போகுது, அங்க இருந்து வெளியில வருது, இங்க இருந்து வெளியில வந்து அப்படி திரும்புது. அப்படி திரும்பி இதுக்குள்ள போகுது, இங்க வந்து இதோட நின்றுது. இங்க இருந்து இப்படி வந்தது, அப்படி கீழே இறங்கி இங்க போய் சேர்ந்துருது. இது அப்படி போயிருது. அது அப்படி போகுது. இந்த இடத்துல அப்படி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஒரு ஷேடோ வந்து அப்படி வருது. இந்த சைட்லயும் நோஸ் வந்து ஓரளவுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? இந்த நாஸ்டில் இந்த இடத்துல வரும், உள்ள போயிருச்சு. இங்க இருந்து அப்படி வருது. ஆக்சுவலா இந்த இந்த பர்டிகுலர் பையனுக்கோ ஆளுக்கோ பொண்ணுக்கோ எப்படி இருக்குன்னா அப்படி வந்து அப்படி கீழே இறங்குது. இந்த இடத்துல லேசா பள்ளம் இருக்கு, அந்த இடத்துல பள்ளம் இருக்கு, அந்த பள்ளம் ஜாஸ்தி தெரியல, அப்படி வந்துருச்சு. சரி ஆயிடுச்சா? இப்ப நமக்கு டிராயிங் வந்துருச்சா? டிராயிங் வந்துருச்சா நமக்கு? இப்ப அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் டிராயிங்ல என்ன தப்பு வித்தியாசம் இருக்கு? தப்பினால வித்தியாசம் என்ன இருக்கு? கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் லேசா மாத்திருக்கோம் நம்ம. சரி, இது அப்படியே நிறுத்திக்கிறோமா நம்ம? இப்ப எங்கெல்லாம் டார்க் வருதுன்றத வந்து முதல்ல ஒரு டார்க் வச்சுட்டு அப்புறம் லைட்டுக்கு போவோமா? ஒரு ஆரஞ்சும் கொஞ்சம் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி தான் டார்க் கொண்டு வர்றோம். ஆரஞ்சுனா என்ன, எல்லோ இருக்கு, வர்மிலியன் இருக்கு. நம்ம அப்படி ஒரு டோனை கிரியேட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் வார்மாவே இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம். சரியா?
இப்ப இந்த இடத்துல ஹைலைட் ஒன்று வரப்போகுது. அந்த ரிமூவ் 5 minutes லிமிட் என்னென்னமோ வருது. சரி. அதாவது பயமில்லாம செஞ்சோம்னா எவ்வளவு தூரத்து கேஷுவலா செய்ய முடியுது பாருங்க. அதாவது இந்த இடம்லாம் வந்து தேவையில்லை, நான் அந்த வருது வராட்டி போகுதுன்றதுனால பயம் இல்லாம செய்ய முடியுது அந்த இடத்த. அந்த இடத்துல தான் ஹைலைட் வரப்போகுது. இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அங்கெல்லாம் கலர் வச்சிடலாம். என்னம்மா ஒருத்தட்டி சத்தத்தையே காணோம், என்னாச்சு? சொல்லுங்க சார். நீங்க பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு இருக்கோம். இருக்கோம் அப்படியா? சார். இருக்கீங்களா? ஓகே, இருந்தா சரிதான். இல்ல, திடீர்னு வந்து காணாம போயிட்டீங்களோன்னு பயமா போயிருதுல்ல. ஏன்னா இங்க வந்து வீட்டுல வந்து நானும் என் வீட்டம்மாவும் மாத்திரம்தான். சரியா? ஆஹ் நான் வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மீனிங் என்னமாச்சும் பைபிள் படிச்சிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது வீடியோ ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட இருந்து சத்தமே இருக்காது. எனக்கு சத்தம் அப்படின்னா நீங்க மாத்திரம்தான். அப்படின்றப்ப சத்தம் இல்லைன்னா என்னமோ ஆயிப்போச்சோன்னு பயமா போயிடுச்சு. இருக்கீங்க? சரி, அந்த அளவுக்கு சந்தோஷம். சரி, இப்ப பாருங்க என்ன செஞ்சிட்டு இருக்கேன்றது தெரியுதா? டைமென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு எங்கெல்லாம் டார்க் இருக்கு அந்த டார்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறேன். ஃபுல்லா தடார்னு ஏத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு இது தேவையா அப்படின்னா இது தேவையில்லை ஆக்சுவலா. ஆனா இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வயர் மெஷ், நம்ம வயர் மெஷின் பேசுறோம் இல்லையா, இந்த வயர் மெஷ் மாதிரி இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல இப்படி வருது அப்படின்ற ஒரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கும்.
5 மினிட்ஸ் லிமிட்டை வந்து ரிமூவ்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஓ சரியா? அப்படி 5 மினிட்ஸ் லிமிட்டை ரிமூவ் பண்ணேன்னா இமீடியட்டா வந்து நீ இப்ப வாங்குன்றான். சரி இருங்க ஒரு நிமிஷம். அத இல்ல இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஃப்ரீயா கொடுத்துட்டு அந்த ஃப்ரீயா கொடுத்ததுல மாட்டிக்கிறோம் பாத்தீங்களா? அது அது இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா? அந்த நேரத்துல வந்து அவன் வந்து அத ரொம்ப மோசமா அதை ட்ரீட் பண்றான். அவனோட அட்வான்டேஜை ரொம்ப மோசமா அவன் எடுத்துக்கிறான் நம்ம மேல. ரைட், அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நம்மளும் அப்படிதான் செய்வோம் என்னமோ. சரியா? இப்போ வந்து என்ன செய்யறேன்னா இருக்கிறதுல டார்க்கஸ்ட் ஏரியாஸை வந்து நான் ஃபில்அப் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஏரியாவை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். இது ஒரு வே ஆஃப் டூயிங். சரியா? எப்பயுமே இதை வந்து நம்ம செய்யறது கிடையாது. சில நேரங்கள்ல வந்து இப்படி நம்ம செய்யறோம். என்னன்னா ஒரு சின்ன இடம் தான் இருக்கு நமக்கு. ஃபுல் பெயிண்டிங்கும் வந்து நமக்கு வந்து இல்ல. ஒரு சின்ன இடம் தான் இருக்கு நமக்கு. அந்த அந்த சின்ன இடத்தை இப்படி யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா எஃபெக்ட் வந்து நல்லா வருதுன்னா செஞ்சிடலாம். முதல்ல எப்ப போகுதுன்றதே தெரியாது. இப்ப அட்லீஸ்ட் எப்ப போகுதுன்ற ஏதாச்சும் காட்டுறாங்க. அப்ப ஒரு 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 சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் வெளியில கொண்டு வர வேண்டி இருக்குன்னா நான் இன்னொரு சர்ஃபேஸை டார்க் ஆக்குறேன். இல்லாட்டி இந்த சர்ஃபேஸை லைட்டா ஆக்கிட்டு மற்ற சர்ஃபேஸை அப்படியே விட்டுருக்கேன். சரி, இப்ப இந்த சர்ஃபேஸை வந்து டார்க் ஆக்கின உடனே இந்த சர்ஃபேஸை டார்க் ஆக்கின உடனே இந்த சர்ஃபேஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. தெரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணி எங்கெங்க டைமென்ஷன் இருக்குன்றத நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே வர வேண்டியிருக்கு. அது நம்மளுடைய பொறுப்பாயிருது. டைமென்ஷன் எங்க வருது, டைமென்ஷன் எங்க வராம இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாகணும். நம்ம அதை பார்க்கறத விட்டோம்னா நமக்கு டைமென்ஷன் கிடைக்காது. 3D வேணும்னா நம்ம டைமென்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்தாகணும். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபுல் டார்க்கும் கிடையாது, ஒரு ஃபுல் லைட்டும் கிடையாது. அதனால அதை நம்ம ஒரு மீடியம் டோனா ட்ரீட் பண்ணிட்டு போயிடணும். ட்ரீட் பண்ணிட்டு மற்ற இடங்களை நம்ம டார்க் எப்படி கொண்டு வர்றோமோ அதை வச்சு இத மேல தூக்குறதோ கீழே இறக்குறதோ செய்யலாம். நான் என்ன சொல்றேன்னு ஃபாலோ பண்றீங்களா? சுத்தி இருக்கிறத நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இப்படி ஹேண்டில் பண்ண இந்த இடத்த டார்க் ஆக்கிடுறோம். இந்த இடத்துல டார்க் இருக்கு, இப்ப இந்த இடத்துல அதை விட டார்க் இருக்கு. அப்ப இந்த இடத்த இன்னொரு ஒரு டோனை ஒண்ணு கொடுத்துட்டு அங்க ஒயிட்டே இல்ல, அப்ப ஒயிட்டை எடுத்துருவோம். எப்படி ஒயிட் எடுக்கிறது? இன்னொரு ஒரு கலர் வச்சாகணும் இல்லையா? அந்த கலரை இப்படி வச்சிடுறோம், கலரை மர்ஜ் பண்ணி விட்டுறோம்.
என்ன ஆகுது இப்ப இந்த இடத்துல கண் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கண் வரும் இல்லையா? இல்ல இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஃப்ரீயா கொடுத்துட்டு அந்த ஃப்ரீயா கொடுத்ததுல மாட்டிக்கிறோம் பாத்தீங்களா? அது அது இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா? அந்த நேரத்துல வந்து அவன் வந்து அதை ரொம்ப மோசமா அதை ட்ரீட் பண்றான். அவனோட அட்வான்டேஜை ரொம்ப மோசமா அவன் எடுத்துக்கிறான் நம்ம மேல. ரைட், அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நம்மளும் அப்படிதான் செய்வோம் என்னமோ. சரியா, இப்போ வந்து என்ன செய்யறேன்னா இருக்கிறதுல டார்க்கஸ்ட் ஏரியாஸை வந்து நான் ஃபில்அப் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஏரியாவை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். இது ஒரு வே ஆஃப் டூயிங். சரியா, எப்பயுமே இதை வந்து நம்ம செய்யறது கிடையாது. சில நேரங்கள்ல வந்து இப்படி நம்ம செய்யறோம். என்னன்னா ஒரு சின்ன இடம் தான் இருக்கு நமக்கு. ஃபுல் பெயிண்டிங்கும் வந்து நமக்கு வந்து இல்ல. ஒரு சின்ன இடம் தான் இருக்கு நமக்கு. அந்த அந்த சின்ன இடத்தை இப்படி யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா எஃபெக்ட் வந்து நல்லா வருதுன்னா செஞ்சிடலாம். முதல்ல எப்ப போகுதுன்றதே தெரியாது. இப்ப அட்லீஸ்ட் எப்ப போகுதுன்ற ஏதாச்சும் காட்டுறாங்க. அப்ப ஒரு 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 சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் வெளியில கொண்டு வர வேண்டி இருக்குன்னா நான் இன்னொரு சர்ஃபேஸை டார்க் ஆக்குறேன். இல்லாட்டி இந்த சர்ஃபேஸை லைட்டா ஆக்கிட்டு மற்ற சர்ஃபேஸை அப்படியே விட்டுருக்கேன். சரி, இப்ப இந்த சர்ஃபேஸை வந்து டார்க் ஆக்கின உடனே இந்த சர்ஃபேஸை டார்க் ஆக்கின உடனே இந்த சர்ஃபேஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. தெரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணி எங்கெங்க டைமென்ஷன் இருக்குன்றத நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே வர வேண்டியிருக்கு. அது நம்மளுடைய பொறுப்பாயிருது. டைமென்ஷன் எங்க வருது, டைமென்ஷன் எங்க வராம இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாகணும். நம்ம அதை பார்க்கறத விட்டோம்னா நமக்கு டைமென்ஷன் கிடைக்காது. 3D வேணும்னா நம்ம டைமென்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்தாகணும். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபுல் டார்க்கும் கிடையாது, ஒரு ஃபுல் லைட்டும் கிடையாது. அதனால அதை நம்ம ஒரு மீடியம் டோனா ட்ரீட் பண்ணிட்டு போயிடணும். ட்ரீட் பண்ணிட்டு மற்ற இடங்களை நம்ம டார்க் எப்படி கொண்டு வர்றோமோ அதை வச்சு இத மேல தூக்குறதோ கீழே இறக்குறதோ செய்யலாம். நான் என்ன சொல்றேன்னு ஃபாலோ பண்றீங்களா? சுத்தி இருக்கிறத நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இப்படி இப்படி ஹேண்டில் பண்ண இந்த இடத்த டார்க் ஆக்கிடுறோம். இந்த இடத்துல டார்க் இருக்கு, இப்ப இந்த இடத்துல அதை விட டார்க் இருக்கு. அப்ப இந்த இடத்த இன்னொரு ஒரு டோனை ஒண்ணு கொடுத்துட்டு அங்க ஒயிட்டே இல்ல, அப்ப ஒயிட்டை எடுத்துருவோம். எப்படி ஒயிட் எடுக்கிறது? இன்னொரு ஒரு கலர் வச்சாகணும் இல்லையா? அந்த கலரை இப்படி வச்சிடுறோம், கலரை மர்ஜ் பண்ணி விட்டுறோம்.
என்ன ஆகுது இப்ப இந்த இடத்துல கண் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கண் வரும் இல்லையா? நான் இந்த இடத்த லைட் ஆக்கி ஆகணும் இப்ப. ஐ மீன் டார்க் ஆக்கி ஆகணும் இப்ப. இந்த இடத்துல ஒரு நல்ல ஹைலைட் வருது. இந்த இடத்துல ஹைலைட் வருது. அந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹைலைட் வருது. அதை அப்படிதான் காட்ட முடியும். இது கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எங்கெங்க டார்க் வைக்கணும்னு இருக்கோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் டார்க் அப்படியே வச்சுட்டே வந்துடலாம். நோஸ் செட் ஆயிடுச்சா? நோஸ் மாத்திரம் பாருங்க. இங்க இது இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது கொஞ்சம். சரியா, நான் நோஸ் மாத்திரம் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல கொண்டு வரேன். இங்க பாருங்க, நோஸோடைய செட்டப் 3/4 நோஸோடைய செட்டப் இப்படி வருது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரியா? மவுத் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுவோமா? இல்லாட்டி ஃபேஸுக்கே போயிடலாம்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு எப்போ வருது? நெக்ஸ்ட் கிளாஸ் 18ம் 19ம் வருது. 18 வந்து நான் வந்து கிளாஸ் எடுத்துடுறேன். 19 வந்து ஷியோரா சொல்ல முடியாது. ஏன்னா 20ஆம் தேதி எக்ஸாம் ஆயிருந்தால் நான் 19ஆம் தேதி கிளம்பிடுவேன். சரியா? 20ஆம் தேதி எக்ஸாம் ஆகியிருந்தால் நான் 19ஆம் தேதி கிளம்பிடுவேன். போயிட்டு 20, 21, 22க்கு தான் வர்றேன். திரும்ப நம்ம 25, 26 தான் நம்ம கிளாஸ் வரும். இப்போ 18 நம்ம போர்ட்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் இதுகளை வந்து நீங்க வந்து செஞ்சு பாருங்க. சரியா? வேற எதுவும் இருக்கா கேள்விகள்? இல்லைங்க சார். இல்ல. ஓகே, நான் இது எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன்னா ஒரு பெரிய குழப்படியா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல லெசன். ஆனா ரெக்கார்டிங் தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருச்சு. சரியா? ஓகே, அப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுவா.